ஆய் பெருமையையும் பொறாமையையும் வெறுப்போம், பொறுமையுடன் வாழ பழகிக் கொள்வோம். ஓகே பிள்ளைகள், அந்த வாயில பிள்ளைகள் இந்த லெசன் எண்ணி பார்ப்போம். வாட், why, when, where, how. I, you, we, they. He, she, it, குமார், நிமால், ஓ விமால் என்ற பேரை தொடுத்து கொள்ளலாம். இதை வச்சு எப்படி do, does, did இதனுடன் தொடர்புபடுத்தி எவ்வாறு சென்டென்ஸ் வசனங்கள் அமைப்பதுன்னு பார்ப்போம். இது மிக முக்கியமான ஒரு கிராமர் லெசனாக இருந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் அன்றாண்டைக்கு பேச்சுவார்த்தைக்கு பேசுவதற்கு, ஆங்கிலத்தில் பேசுவதற்கு திறமையாகவும் அழகாகவும் இலக்கண கட்டமைப்புடன் பேசுவதற்கு இந்த கிராமர் லெசன் மிக முக்கியமாக இருக்கின்றது. அதுல ஒரு வேர்டு படித்தேன், எல்லாத்தையும் விளக்கப்பட முடியாது. ஒரு வேர்டு why, what, இதை பாருங்க. what do, what do you do, what do you do, simple present tense. what do you do அதாவது நீ என்ன செய்கிறாய் அல்லது what do you do ஆன்சர், உன்னுடைய தொழில் என்ன, ரெண்டு அர்த்தங்கள் வரும். அதே மாதிரி what does, இது வரும். what does இந்த you என்ன வரும், what does you வராது, what does they வராது, you வராது, I வராது. இது உங்களுக்கு தெரியும், I, you, we, they அதுக்கு s சத்தம் வராது. he, she, it அதுக்கு s வரும், does வரும். எனவே what does he, what does he do, right. அதென்ன what did you do, நீ என்ன செய்தாய், right. இந்த விஷயம் தான் what did you do, what does do. இது எந்த நேரமோட ஆங்கில பேச்சுவார்த்தை டயலாக்ஸ்ல நிறையவே மிஸ்டேக் வருது கிராமர். இந்த கிராமர் தான் உங்களுக்கு மிக பிரதானமானது. உங்களோட ஆங்கில மொழி அழகாக பேசுவதற்கு மிக பிரதானமாக கட்டமைப்புடைய ஒரு கிராமர் சிஸ்டம் தான் இது. நீங்கள் கட்டாயம் பழகிக்கணும். அப்போ அதாவது I, you, we, they do வரும், do, he, she, it குமார் நிமால் அதுக்கு வரும் does. இந்த விஷயத்தை நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் அமைப்பை ஆங்கிலத்தில் பேசுகின்ற போது டிரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களோட மைண்ட் கொடுக்காது, மிக கஷ்டப்படுவாங்க. எனவே இந்த விஷயத்தை பிள்ளையாக பேசுறதுக்கு நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள், பழகிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ வெரி மச். பெட்டர் இங்கிலீஷ், பிரைட்டர் ஃபியூச்சர்.